ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சினிமா சீக்ரெட்ஸ் ரிவ்யூ சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல நான் எந்த படத்தை விமர்சனம் பண்ண போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேட் பெட்டி நெல்லி மற்றும் டைலர் ஜில்லட் அவர்களின் இயக்கத்தில் மெலிசா பராரி மற்றும் டான் ஸ்டீவன்ஸ் அவர்களின் நடிப்பில் வெளிவந்த படம் தான் அபிகலி அப்படின்ற ஒரு ஹாரர் வேம்பயர் படங்க. இந்த படம் எந்த படத்தின் கதையை தழுவலாக எடுக்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா 1936 வருஷம் டிராகுலாஸ் டாட்டர் அப்படின்ற ஒரு படத்தை அடாப்ட் பண்ணி எடுக்கப்பட்ட படம் தான் இந்த படம். ஸோ இந்த படத்தோட கதை எப்படி இருக்கு, இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸ், இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமா அப்படின்றத பத்திலாம் இப்போ நம்ம விவாதிப்போம். அதாவது இந்த படத்தோட கதை எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அபிகலின்னு ஒரு சின்ன பொண்ணுங்க. அந்த ஸ்கூல் படிக்கிற பொண்ணு ஒரு வீட்டில் ஒரு பணக்கார பொண்ணு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த பொண்ணை கடத்திட்டு போய் ஒரு இடத்துல விட்டா ஒரு பெரிய அமௌண்ட், கிட்டத்தட்ட ஒரு $50 மில்லியன் தரேன் அப்படின்ற மாதிரி ஒரு கடத்தல்காரன் ஒரு 6 பேர் ஃபிக்ஸ் பண்ணுவான். அவனுக்கு 6 பேரும் பார்த்தீங்கன்னா கடத்தல்காரனுக்கு கிடையாது, ஒரு வழக்கில் ஒரு கிரிமினல் குற்றத்தை பண்ணவனுங்க. இவனுக்கு 6 பேரும் ஒன்று சேர்ந்து இந்த பொண்ணை கடத்திட்டு போயிட்டு ஒரு இடத்துல கொண்டு போய் நம்ம வச்சிட்டோம்னா $50 மில்லியன் நம்மளுக்கு வருது, ஈக்குவலா நம்ம ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு டீல் பேசுவாங்க. இந்த டீல் பேசின மாதிரி அந்த 6 பேரும் சேர்ந்து புதுசு இவங்களுக்கு ஒருத்தன் எவனே தெரியாது, எல்லாருமே கிரிமினல் பய பிள்ளைங்க தான். இதுல ஒரு 2 பொண்ணு வேற கிரிமினலா இருக்கும். இவங்க எல்லாருமே சேர்ந்து அந்த பொண்ணை எப்படியோ போய் கஷ்டப்பட்டு கடத்தி கொண்டு போய் ஒரு இடத்துல ஒரு மேன்சன் ஒன்று இருக்கும். ஊருக்கு ஒதுக்குப்புறத்துல ஒரு இருட்டான ஒரு இடங்க, காட்டுக்குள்ள ஒரு பெரிய மேன்சன் ஒன்று இருக்கும். இந்த இடத்துல கொண்டு போய் விடுங்க அப்படின்ற மாதிரி சொன்னோன்னா அங்க கொண்டு போய் உனக்கு டிராப் பண்ணுவாங்க. அந்த பொண்ணை பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா உள்ள ஒரு கேர்டேக்கர் ஒருத்தர் இருப்பாரு. அவர் என்ன பண்ணுவாரு, இந்த பொண்ணை ஒரே ஒரு நாள் மட்டும் வச்சுக்கோங்க. ஏன்னா இவங்க அப்பா மிகப்பெரிய மில்லியனர் அமெரிக்கால. இவன் நாளைக்கு தான் காசு போடுறன்றான். அது வரைக்கும் இந்த பொண்ணை தனியா இந்த வீட்டில் வச்சுட்டு பூட்டிட்டு போக முடியாது என்னால. அதனால இந்த பொண்ணை இன்னைக்கு மட்டும் ஒரு 24 மணி நேரம் உங்க கண்ட்ரோல்ல இந்த வீட்டுக்குள்ளேயே வச்சுக்கோங்க. அதை விட காசு வந்தோடனே ஈக்குவலா ஷேர் பண்ணிட்டு அவன் வேலையை பார்த்துட்டு போங்க அப்படின்ற மாதிரி அந்த மேன்சனை கேர்டேக் பண்ற ஒரு ஆள் சொல்லிட்டு வீட்டை விட்டு கிளம்பி விடுவாரு. இவனும் பாத்தீங்கன்னா அந்த வீட்டுல இடம் என்னடா இது பழைய காலத்து வீடாகுது, சரி விடு இன்னைக்கு ஒரு நைட்டு தானே ஸ்பெண்ட் பண்ணுவோம், காலையில தான் நம்மளுக்கு $1 மில்லியன் காசு வருது அப்படின்னு சொல்லி ஜாலியா இருப்பானுங்க. திடீர்னு பார்த்தா ஒரு மணி நேரம் கழிச்சு அந்த பொண்ணை ஒரு ரூம்ல கட்டி போட்டு இவனுக்கு பாட்டு வேலையை பார்த்துட்டு இருப்பாங்களா. அப்பதான் அமானுஷமான ஒரு சில செயல்கள் அந்த வீட்டில் நடக்க ஆரம்பிக்கும். ஏதோ சத்தம் வரும், யாரோ ஒருத்தர் ஓடுற மாதிரி ஒரு சவுண்டு வரும். என்னென்னமோ நடக்கும் போது இவனுக்குள்ள ஒரு ஸ்ட்ரேஞ்சான பிஹேவியர் வரும். என்னடா இது, ஏதோ ஒரு வீட்டில் நம்மளை பூட்டிட்டாங்களா அப்படின்னு சொல்லி அந்த வீட்டில் கொஞ்சம் வளர்த்தும் போது என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, திடீர்னு அந்த வீட்டில் இருக்கிற கதவுகள் மற்றும் ஜன்னல்கள் எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா க்ளோஸ் ஆயிடுங்க. ஆட்டோமேட்டிக்கா பாத்தீங்கன்னா நீங்க ஓப்பனே பண்ணாத அளவுக்கு சீல் ஆயிடும். என்னடா இது சீல் ஆகுது, நம்ம எங்கடா மாட்டிட்டு இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி இவங்க எல்லாருமே திணறுவானுங்க. திடீர்னு பார்த்தா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தான் தெரியும், ஏதோ ஒரு டிராப்ல நம்மளை கொண்டு சிக்க வச்சுக்கிறானுங்கடா இவனுங்க. செத்தோண்டா நம்ம இதுல இருந்து எப்படி வெளில போறது அப்படின்ற மாதிரி யோசிச்சுன்னு இருப்பானுங்க. போறதுக்கு முன்னாடி இவனுக்கு என்ன பண்ணுவானுங்கன்னா, இந்த பொண்ணை நம்ம கடத்தி கூட்டு வந்துக்கிறோம், ஒருவேளை இவன் அப்பதான் நம்மள காலி பொண்ணுன்னு ஏதோ பண்ணிருக்கான், இந்த பொண்ணை சும்மா விடக்கூடாது, தூக்கடா இவள் அப்படின்னு அவன் ரூம்ல போய் பார்த்தா அழுது வடிஞ்சிட்டு இருந்த பொண்ணு டக்குன்னு வேம்பயரா மாறிடுவாங்க. வேம்பயரா மாதிரி ஒருத்தனையும் விதவிதமா கொலை பண்ண ஆரம்பிச்சிருவா. கொலை பண்ண ஆரம்பிச்சது மட்டும் இல்லாம இவ யாரெல்லாம் கடிக்கிறாளோ அவங்களும் வேம்பயரா மாறிடுவாங்க. ஸோ இதுக்கப்புறம் இவங்க எல்லாருமே வேம்பயரா மாறினாங்களா, இதுல இருந்து யார் தப்பிச்சா, எதனால இந்த மாதிரி இந்த பொண்ணு பிஹேவ் பண்ணுது, எதனால இவங்க எல்லாரும் இந்த ட்ராப்ல மாட்டி விட்டாங்க அப்படின்றது தான் இந்த படத்தோட மீதி கதை. ஸோ கண்டிப்பா எல்லா ஹாலிவுட் படத்துலயும் இருக்கிற மாதிரி டிபிக்கலான ஒரு விஷயம் தான். கடைசியில் ஒரு பொண்ணோ ஒரு ஆளோ தப்பிச்சு அந்த இடத்துல இருந்து போயிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு சீன் அந்த படத்துல இருக்கு. ஸோ இதெல்லாம் மீதி கதையா நம்ம எடுத்துக்கிட்டாலும் அந்த படத்துல இருக்கக்கூடிய பாசிட்டிவ்ஸை பத்தி நம்ம பேசுவோம். அந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு ½ அன் அவர் செம மொக்கங்க. அதாவது இந்த படத்தை நான் ஃபர்ஸ்ட் ½ அன் அவர் பார்க்கும்போது ஐயோ ஏதோ ஒரு மொக்க படத்துல மாட்டிக்கிட்டோம், சரி என்ன பண்றது கழுத பார்த்து தொலைவோம், உட்காந்தாச்சு எதுக்கு டைமை வேஸ்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி உட்காந்து பார்க்க ஆரம்பிச்சேன். அந்த ½ அன் அவரை கிராஸ் பண்ணதுக்கு அப்புறம் படம் போக போக செம்ம த்ரில்லாகவும் செம்ம ஆர்வராகவும் இருந்தது. இது ஒரு பாசிட்டிவாக இருந்தாலும் இரண்டாவது பாசிட்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் இருக்கக்கூடிய ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் செமையா பண்ணியிருந்தாங்க. அதுவும் இந்த வருஷம் வந்த படம் தானே, 1936 வந்த படத்தை இவங்க அடாப்ட் பண்ணி எடுத்தனால இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் டெக்னாலஜிஸை வச்சு அவ்வளோ ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸை சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஸோ அது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப் கொடுத்தே ஆகணும். அது மட்டும் இல்லாமல் மேக்கப்லாம் வேற லெவலுங்க. கண்டிப்பாக கொஞ்சம் பயம் வருது. ஒரு சில சீன்லாம் இந்த பொண்ணு மற்றவங்களை கொலை பண்ணும் போதெல்லாம் நம்மளுக்கு கொஞ்சம் லைட்டாக பயம் வருது. ஸோ அந்த அளவுக்கு அவங்க பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் கான்ஜரிங் லெவலில் இல்லைனா கூட ஓரளவுக்கு நம்மளை மிரட்டுற அளவுக்கு ஒரு வேம்பயர் படத்தை எடுத்துருக்காங்க. இதையும் தாண்டி இந்த படம் ஒரு 18+ படம் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா ரத்தம் தெரிக்கும் காட்சிகள்லாம் அந்த படத்தில் ஏகப்பட்டது இருக்கு. அடல்ட் காட்சிகள், அதுக்கப்புறம் இந்த கிசிங் சீன்ஸ், ரொமான்ஸ் சீன்ஸ் அந்த மாதிரி எதுவும் இல்லைனா கூட ரத்தம் தெளிக்கும் காட்சிகள் இருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த படத்தை நீங்க குழந்தைகளோட பார்க்காதீங்க, கண்டிப்பாக பயந்துருவாங்க. அதனால இது ஒரு 18+ வேம்பயர் படம் தான். இந்த வேம்பயரா நடிச்ச அந்த சின்ன பொண்ணு சூப்பரா நடிச்சிருப்பா. இந்த பொண்ணு எங்க இருந்து பிடிச்சாங்கன்னு தெரியல, ஒரு நல்ல நடிகை இந்த பொண்ணு. ஸோ இதெல்லாம் இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸாக இருந்தாலும் இந்த படத்துல ஒரு சில பிரச்சனைகள் இருக்குது. என்ன பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆஸ் யூஷுவல் அந்த 1 லட்சம் ஹாலிவுட் படங்களில் வரக்கூடிய சேம் டெம்ப்ளேட், 5 பேர் போவானுங்க, ஒரு வீட்டில் தங்குவானுங்க, பேய் வந்துருது, 5 பேர் 4 பேர் செத்து போய் ஒருத்தன் தப்பிச்சு வருவான் பார்த்தீங்களா.
தொன்று தொட்டு ஹாலிவுட் படத்தில் நடக்கக்கூடிய இதே கதைக்களத்தை எடுத்துக்கிட்டு தான் இவனுக்கு இன்னி வரைக்கும் ஹாரர் ஃபிலிமும் த்ரில்லர் ஃபிலிமும் எடுத்துட்டு இருக்காங்க. இதை ஏன்டா மாற்ற மாட்டீங்க அப்படின்ற மாதிரி தான் யோசிக்க தோணுது. இது இந்த காலகட்டத்தில் படம் எடுக்கக்கூடிய ஹாலிவுட் இயக்குநர்களுக்கு ஒரு பிரச்சனையாக தான் இருக்கும். ஏன்னா இன்னைக்கு எப்படி டெக்னாலஜி மாறிடுச்சு, கொஞ்சமாச்சும் யோசிக்கணும்ல. அதே மாதிரியாட ஹாரர்னால 5 பேர் கிளம்பி போவீங்க, என்னடா டே அப்படின்ற மாதிரி தான் யோசிக்க தோணுது. இதை கொஞ்சம் அவங்க மாற்றிருக்கலாம். இருந்தாலும் அந்த 5 பேர் அப்படின்ற கணக்கு ஒரு 6 பேராக மாற்றி உள்ளுக்குள்ள என்ன ஹாரர் எலிமெண்ட்ஸ் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக கொடுக்க முடியுமோ அப்படி கொடுத்து மேட்ச் பண்ணியிருக்காங்களே தவிர யூஸ்வலான ஹாலிவுட் டெம்ப்ளேட் தான். 5 பேர் போகிறான், ஒருத்தன் உயிரோட வரான் அப்படின்ற மாதிரி. ஸோ இதை கொஞ்சம் மாற்றிருக்கலாம். இது மட்டும் இல்லாமல் நான் ஆரம்பத்தில் சொன்னல, ஃபர்ஸ்ட் ஒரு 30 மினிட்ஸ் கொஞ்சம் ஸ்லோ தான். கதையே உங்களுக்கு புரியாது, என்ன பண்ண போகிறானுங்க ஏது பண்ண போகிறானுங்களே புரியாது. அதுக்கப்புறமா கொஞ்சமாக இவனுங்க ஒன்று ஒருத்தனா சாவும் போது உங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங் வந்துடும். ஏன்னா அவன் சாவில் தான் எனக்கு இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஹாரர் படம் வேறு எதுக்கு பார்க்குறோம்? தாரையாக கண்ணீர் விட்டு எடுத்துக்கா பார்க்குறோம். அவன் சாவறதை என்ஜாய் பண்ணுறது தானே பார்க்கறதுக்கு உள்ளே போகிறோம். இது மட்டும் இல்லாமல் இந்த ஹாலிவுட்டில் இன்னொரு டெம்ப்ளேட் இவங்க ஃபாலோ பண்ணிருப்பானுங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, 5 பேர் 6 பேர் கிரிமினலாக இருந்தாலும், அவன் கொடூரமான கிரிமினலாக இருந்தாலும் அவனை ஹீரோன்னு இவங்க காமிச்சிட்டாங்கன்னா அவன் நல்லவன் தான்டா, நல்ல கிரிமினல். அது என்ன கிரிமினல், நல்ல கிரிமினல், கெட்ட கிரிமினல் அப்படின்ற மாதிரிலாம் நம்ம தமிழ் படத்தில் விவாதிப்போம். அவனுக்கு அப்படிலாம் கிடையாது. கிரிமினல் ஹீரோ கிரிமினலாக இருந்தாலும் அவன் நல்லவன் தான்டா அப்படின்ற மாதிரி இந்த படத்துலையும் ஒரு ஹீரோயின் ஒருத்தி இருப்பா. அவன் கிரிமினலாக இருந்தாலும் நல்ல கிரிமினல் அப்படின்ற மாதிரி காமிச்சு பேயே மன்னிச்சு விட்டுரும்பா. ஸோ இதெல்லாம் பாருங்க, இவனுங்க தமிழ் படம் தெலுங்கு படம் மாதிரி அவனுங்க அங்கே ஹாலிவுட் எடுக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. ஸோ இதெல்லாம் பாருங்க, நம்ம தமிழ் படம் தெலுங்கு படத்தெல்லாம் காப்பி அடிச்சு ஹாலிவுட்ல படம் எடுத்துக்கிறானுங்க. இந்த மாதிரி சென்டிமெண்ட் செம்மலான விஷயத்தெல்லாம் வச்சு கடைசியில் பேயை மன்னிச்சிடும். போ, உனக்கு ஒரு பையன் இருக்கிறான்ல, அவனை போய் ஒழுங்கா வாழ்த்துட்டு வாப்போ அப்படின்ற மாதிரி அமுச்சு விட்டு பேய் டாட்டா காமிச்சு பேய் அமுச்சு விட்ரும்பா. இந்த மாதிரிலாம் சீன் இருக்குது. இதெல்லாம் போன அப்படின்ற மாதிரி கொஞ்சம் யோசிக்க தோணுது. ஸோ ஏன்னா கிரிமினல் காசு சம்பாதிக்க ஒரு பொண்ணை கடத்தணும்னு ஒருத்தி உள்ள வந்துட்டா, அவளை போட்டு தள்ளுறதை விட்டுட்டு மன்னிச்சு அனுப்புற வெளில அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு ஏன் இப்படி எடுத்தானுங்க அப்படின்னு நம்மளுக்கு தெரியல. ஒருவேளை 1936 அடாப்ஷன் ஒருவேளை அப்படி தான் இருக்குமோ என்னமோ. ஸோ இந்த மாதிரி ஹாலிவுட்டுக்கே உண்டான ஒரு சில கண்டென்ட்டை இவனுங்க தொன்று தொட்டு பாரம்பரியமாக இவனுங்க கொண்டு வந்தாலுமே கூட இதுவும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான படம் தான். பார்க்கறதுக்கு இன்ட்ரெஸ்டாக தான் இருக்குது. என்னதான் பழைய விஷயத்தை போட்டு அரைன்னு அரைச்சாலும் கூட சரி, ஒரு 1.5 மணி நேரம் படம் ஜாலியாக பார்த்துட்டு போவோமே அப்படின்ற மாதிரி உட்காந்து பார்க்கலாம் அந்த படத்தை. ஸோ கண்டிப்பாக பார்க்கலாம். ஆனால் ஃபேமிலியோட பார்க்க முடியுமான்னு சொல்ல முடியாது. 18+ தான். ஸோ இந்த படத்துக்கு நம்ம சினிமா சீக்ரெட்ஸ் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 5க்கு 3 கொடுத்துடலாமே.